அம்மா கூட படிங்க ஆலன், வீட்லயும் படிங்க, சர்ச்லயும் படிங்க. ஸோ நம்ம டெய்லி படிக்கிற அத்தியாயங்கள்ல முக்கிய குறிப்புகள் பார்ப்போம். ஸோ நேத்துல இருந்து 1ஆம் அதிகாரத்துல இருந்து 5ஆம் அதிகாரத்துல மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம், பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பதை பற்றி நமக்கு ஆண்டவர் கூறுகிறார். தேவன் குறிப்பாக சொல்வது என்னவென்றால், தானே அனைத்தையும் படைத்தார். இரண்டாவதாக, நாம் அவருடைய சொந்த சாயலில் படைக்கப்பட்டுள்ளோம் என்பதை அவர் அறிய விரும்புகிறார். அவர் நம்மை ஆணாகவும் பெண்ணாகவும் படைத்தார். எனவே நாம் இருவரும் சமமானவர்கள் என்பது மிகவும் தெளிவாக பைபிளில் கூறப்பட்டுள்ளது. நாம் அவருடைய மிகவும் மதிப்புமிக்க படைப்பு என்பதும் 1ஆம் அதிகாரம் நமக்கு கூறுகிறது. 2ஆம் அதிகாரம், தேவன் தம்முடைய பணியை முடித்து ஓய்வு நாளை நிறுவுகிறார். தேவன் மனிதனை மண்ணிலிருந்து படைத்து அவருடைய ஜீவனை ஊதினார். அவருடைய சொந்த ஜீவனை நமக்கு கொடுத்துள்ளார். கடவுள் பெண்களை ஒரு சிறப்பு வழியில் படைத்தார். மனிதன் மற்றும் மற்ற எல்லா உயிரினங்களுடனும் ஒப்பிடும்போது மிகவும் வித்தியாசமாக, ரொம்ப ஸ்பெஷலாக பெண்களை படைத்தார். மற்றும் ஓய்வின் புனிதம், மனித அடையாளம் மற்றும் திருமண தோழமையின் தொடக்கம் பற்றிய அறிவொளி ஊட்டும் ஆய்வாக 2ஆம் அதிகாரம் செயல்படுகிறது. 3ஆம் அதிகாரம் பாவத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்த வழிவகுத்த கீழ்ப்படியாமை செயலை பற்றி பேசுகிறது. தேவனுக்கும் நம் பெற்றோருக்கும் மூப்பர்களுக்கும் கீழ்ப்படிந்து நம்மில் தேவனுடைய பிரசன்னத்தை இழக்காதபடிக்கு பாவத்திலிருந்து விலகி இருக்க இந்த அத்தியாயம் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறது. 4ஆம் அதிகாரம், காயின் மற்றும் ஆபேல், பொறாமையின் சோகமான விளைவுகள் மற்றும் கடவுளின் கண்காணிப்பு, கண்களின் கீழ் மனித குலத்தின் வளர்ச்சி ஆகியவற்றை பற்றி பேசுகிறது. இது தெய்வீக நீதி மற்றும் இரக்கம், அத்துடன் மனம் திரும்புதலின் சக்தி மற்றும் ஒருவரின் செயல்களின் நீடித்த மரபு பற்றிய நுண்ணறிவிப்பை வழங்குகிறது. 5ஆம் அதிகாரம் ஸ்பீக்ஸ் அபவுட் ஜீனியாலஜி ஃப்ரம் ஆடம் டு மேன்கைண்ட், ஆதாமிலிருந்து மனித குல குடும்பத்தின் வம்சாவளி மற்றும் தலைமுறைகளை மையமாக கொண்டுள்ளது. மேலும் இது நமது ஆன்மீக பாரம்பரியத்தை சிந்திக்க நம்மை ஊக்குவிக்கிறது. இந்த அத்தியாயத்தில் மிகப்பெரிய கண் உயர்த்துபவர் கோத்திரத்தாவான ஏனோக்கை பற்றி இந்த அதிகாரத்தில் படித்தோம். பேட்ரியார்க் ஈனாக். அவர் கடவுளுடன் நடந்ததால் கடவுளால் எடுக்கப்பட்டார். ஈனாக், he walked with God. So இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கூறும் பாடம், நாமும் ஆண்டவரோடு நடக்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் என்று. ஸோ இந்த 5 அதிகாரத்தில் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு கேட்குறேன். பைபிள் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்பெஷலி சில்ட்ரன் ஆன் கால். ஸோ நான் வேர்ஸ் கூட கொடுக்குறேன், ஸோ அதுல இருந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். முதலாம் question, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து பூமியின் நிலை விவரிக்கப்பட்ட முதல் வழி என்ன? What is the first way the state of the earth was described in? Alan, you can open the Bible and answer me. It is in Genesis chapter 1 verse 2. Whoever gets the answer can answer. What is the first way state of the earth was described in Genesis 1:2? பூமியின் நிலை விவரிக்கப்பட்ட முதல் வழி என்ன? The earth was without form and void, and darkness was over the face of the deep. Very good, very good. Thank you. இரண்டாம் question. Very good. தேவனுடைய ஆவி என்ன செய்து கொண்டிருந்தது அல்லது என்ன செய்தது 1ஆம் அதிகாரத்திலே, அதே 2ஆம் வாக்கியத்தில்? What was the spirit of God said to be doing? கடவுள் ஒளி தோன்றுது என்றார், ஒளி தோன்றுச்சு. இல்ல, ஆண்டவருடைய ஆவி என்ன செய்து கொண்டிருந்தது? Please tell only the answer, don't read the verse. அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தில் அந்த ஆன்சர் இருக்குது. தேவனுடைய ஆவி, நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க, உங்களுக்கு முடியலனா வந்து கொடுங்க. நீரில் அசைபாடி கொண்டிருந்தது. கரெக்ட். நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. வெரி குட். 3ஆம் क्वेश्चन, யார் கிடைக்குதோ ஆன்சர் பண்ணுங்க, எஸ்பெஷலி சில்ட்ரன், பசங்க. சோ 3வது क्वेश्चन, கடவுள் நல்லதாக பார்க்கும் முதல் விஷயம் என்ன? 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. What is the first thing God sees as good? கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். Yes, that is the answer. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. Thank you. 4வது क्वेश्चन, தோட்டத்தின் நடுவில் என்ன இருந்தது? What was in the midst of the garden? Chapter 2 verse 9, 9ஆம் வசனம். அந்த ஆன்சர் மட்டும் கொடுங்க எனக்கு. தோட்டத்தின் நடுவில் என்ன இருந்தது?
The tree of knowledge. Correct. And yeah, right. Perfectly right. நன்மை 50% right. தீமை அறியும் மரம் இருந்தது. Correct. நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தை ஆண்டவர் தோட்டத்தின் நடுவில் வைத்திருந்தார். The tree of knowledge of good and evil. Very good. So next question. Ma'am. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் Ma'am. உள்ளது. நீங்க ஆன்சர் மாத்திரம் எடுத்து சொல்லணும் எனக்கு. Yes sir. There's one more tree also, ma'am. 2 trees it is. Not one tree. Tree of knowledge and tree of life. Both should be Tree there. of That's knowledge answer. of good and evil and tree of life. Correct. Next question. சர்ப்பம் அந்த பெண்ணிடம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தது? 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் சாகவே மாட்டீர்கள். Very good. யார் சொன்னது அது? Beautiful. சிலுவை மேரி. You will very good. Very good. You will surely not die. பாம்பு பெண்ணிடம் நீங்கள் சாகவே மாட்டீர்கள் என்று கூறியது. Very good. Next question. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் உள்ளது. 6ஆம் வசனத்தின்படி அறிவு மரத்தை ஏவாளுக்கு விருப்பத்தக்கதாக ஆக்கியது எது? What made the tree of knowledge desirable to Eve? அவங்க அந்த மரத்து மேல ஏன் ஆசைப்பட்டு போனாங்க? கடவுளை போல் ஏன்னா இருப்பீர்கள் அந்த என்று. கனியை உண்டால் அவர்களும் கடவுளை போர் மாறிவிடுவார்கள் என்று ஆசைப்பட்டார்கள். கரெக்ட். ஆரம்ப வசனத்தில் அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். நான் வாக்கியம் வசனம் கூட சொல்றேன் இல்லைங்களா, அதுல ஆன்சர் இருக்கு. ஓகே, இது லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் தி டே. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் உள்ளது. நீங்க அந்த வசனத்தை ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நான் கொஸ்டின் கேட்டோன்னே நீங்க ஆன்சர் ஃபிகர் அவுட் பண்ணி சொல்லலாம். நீ நல்லது செய்யாவிட்டால் என்ன நடக்கும் என்று ஆண்டவர் காயேனிடம் கூறினார். If you do not do well, what would happen to Cain, says the Lord? பாவம் உன்மேல் வேட்கை கொள்ளும். Very good. பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும், நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். If you do well, if you do not do well, sin is crouching at the door. It desires is for you, but you must rule over it. So thank you all so much. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இது நம்ம டெய்லி ஒரு சம்மரி மாதிரி பார்க்குறோம். ஸோ இப்படி படிக்கிறதால நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். பசங்க அந்த வசனத்தை படிப்பாங்க, அந்த ஆன்சர் சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஆகையால் அந்த 5 நிமிஷம் நம்ம டெய்லி அந்த சம்மரி மாதிரி பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கட்டும். குட் நைட் அண்ட் காட் பிளஸ்.